திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 396. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 13. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே குருந்தமர நீழலில் 999 சிஷ்யர்கள் பக்கத்திலே சூழ்ந்து சேவிக்க, முன்பு போலவே சபாநாயகமாக மத்தியிலே வீற்றிருந்து ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திருக்காட்சி தர, ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் பொன்போலும் திருவடிகளிலே தம் சிரசு தோயும்படி ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருச்சந்நிதியிலே வீழ்ந்து வணங்கி, ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பிரான் அடிகள் பெருமானார் விண்ணப்பம் செய்கின்றார். தீண்டுதற்கரிய மார்பில் சேயிழை தனத்தினாலும் ஈண்டு ஒரு மாற்றினாலும் எய்திய தழும்ப போற்றி, வேண்டிய வடிவமாகி வெம்பரிமேல் கொண்டு எம்மை ஆண்டருள் செய்ய வந்த அண்ணலே போற்றி போற்றி. முன்னொரு காலத்திலே சப்தபுரிகளிலே ஒன்றாகிய காஞ்சிபுரத்தில் அகிலலோக ஜனனியாகிய ஸ்ரீ காமாட்சி அம்மை விசேஷ ஸ்ருதியாகிய ஆகம விதிப்படி பரமானு பிரமாணமேனும் வலுவாது சிவபூஜை செய்து வருகின்ற போது, ஒரு நாள் நித்திய முத்த சுத்த சித்தாகிய ஸ்ரீ ஏகாம்பிரநாத சுவாமி அந்த சிவபூஜா பத்திமையின் உறுதியை உலகத்தினர் பொருட்டு இவ்வுலகத்தவர்கள் அறிந்து கொண்டு சிவபூஜை மேற்கொள்ள வேண்டும் என்ற காருண்யம் பற்றி கம்பா நதியிலே சர்வ தீர்த்தங்களும் வருவிக்கும்படி அனுக்கிரகம் செய்து அருளினார். கம்பா நதி வெள்ளம் ஆகாயம் அளவு பிரவாகித்து வரும்போது, இது சிவபூஜைக்கு இடையூறாய் வருகின்றதே என்று அஞ்சி அம்மை சிவலிங்க பெருமானை நெருங்கி தழுவிக்கொள்கின்றாள். அதனாலே எம்பெருமானினுடைய திருமார்பு அது வேறு ஒருவராலும் ஒருபோதும் தீண்டுவதற்கு அரிய திருமார்பு. அத்திருமார்பில் அம்மை தன்னுடைய இரு ஸ்தனங்களின் அடையாளமும் படும்படி எம்பெருமானை இறுகத் தழுவிக்கொண்டாள். அதனால் ஏற்பட்ட தழும்பினை எம்பெருமான் தம் திருமார்பிலே ஏற்றுக்கொண்ட பெருமான் இந்த மதுராபுரியிலே பாண்டிய மன்னனின் பிரம்பினால் ஏற்பட்ட தழும்பை தம்முடைய முதுகிலே ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தேவரீர் தமியேனை பாதுகாத்து அருளுக. ஆங்காங்கு வேண்டிய வடிவம் கொள்ளுதலை மேற்கொண்டு குதிரை சேவகராகி குதிரையின் மேலே இவர்ந்து வந்து அடியங்களை ஆட்கொண்டு அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு எழுந்தருளி வந்த எப்பொருளுக்கும் இறைவரே, தமியேனை பாதுகாத்து அருளுக, போற்றி போற்றி என்று போற்றுகின்றார். இத்திருப்பாடலிலே எம்பெருமான் தமது திருமார்பிலும் தம் திருமுதுகிலும் தழும்பினை ஏற்றுக்கொண்ட அப்பெருமையை போற்றுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எம்பெருமானின் திருமார்பு அது ஒருவராலும் ஒருபோதும் தீண்ட முடியாத திருமார்பு. அது சக்தி காரியமாகிய திருமார்பு. காஞ்சிபுரம் அதிலே அருட்சக்தியாகிய காமாட்சி அம்மையினது திருத்தனங்கள். அவை பரஞானம் அபரஞானம் என்கின்ற அம்மையின் இரு ஸ்தனங்களின் நெருக்கத்தினால் சிவபெருமான் தம் திருமார்பிலே அத்தழும்பை முளைத்தழும்பை இடமாக பெற்றுக்கொண்டார். ஆனால் மதுரையிலோ ஒருவரது வெறும் பிரம்படி மாத்திரையில் சிவபெருமான் தழும்பு எய்துவதற்கு தான் இடமாக பெற்றுக்கொண்டார். எனவே மதுரைக்கு விசேஷமுடையது என்ற பொருள்படும்படி இந்த ஸ்தோத்திரத்தை அமைக்கின்றார் கடவுள் மாமுனிவர். தம் பொருட்டு வைகை நதி அடைப்பதற்காக வந்து பட்ட அடித்தழும்பு, அந்த அபராதம் தம்மால் சகிக்க முடியவில்லை என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றுகின்றார்கள். இது புதிதாக பட்ட தழும்பு. அம்மை தழுவிய போதோ அது பழைய தழும்பு. புதிதாக ஏற்கப்பட்ட தழும்பு நினைக்கப்படும் போது பழைய தழும்பு சேர்ந்தே நினைவுக்கு வருவது இயல்பு. எனவே முன் வடுவும் பின் வடுவும் பெற்றிருப்பவர் பெருமான் என்று இதனை நிந்தாஸ்துதியாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். வைகை கரையை அடைக்க வந்தது பெருமான். அது வந்தியம்மையின் பொருட்டாக இருக்க திருவாதபுரேஸ்வரர் தம் பொருட்டு என்று பாடுகின்றாரே என்றால், நதி அடைக்கப்படுவதாகிய காரியம் நிகழ்வதற்கு வந்தியம்மை காரணமாக இருந்தாலும் வைகை நதி பெருகுவதற்கு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொருட்டல்லவா
வைகை நதி பெருக்கம் நிகழ்ந்தது. அதனால் அவ்வாறு திருப்பாடல் அமைகின்றது. இன்னும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றுகின்றார். அண்டருக்கு அரியாய் போற்றி, அடியவர்க்கு எளியாய் போற்றி, வண்டமிழ் பாண்டிநாடு வாழ மண் சுமந்தாய் போற்றி, கண்டனக் கினியமேனி காட்டிய என் சென்னி மீது முண்டகத் திருத்தாள் வைத்த முத்தனே போற்றி போற்றி. தேவர்களுக்கு அரியவரே போற்றி, அடியவர்களுக்கு எளியவரே போற்றி, செந்தமிழை உடைய பாண்டி நாடு வாழும்படி திருமுடிமேல் மண் சுமந்து அருளினவரே போற்றி, என் கண்களுக்கு இனிய ஞானதேசிகத் திருமேனியை தரிசிப்பித்து என் புன் தலை மீது செந்தாமரை மலர் போலும் உபய திருவடிகளை சூட்டியருளிய அநாதி மலமுத்தரே தேவரீ, அடியேனை பாதுகாத்து அருளுக, பாதுகாத்து அருளுக, போற்றி போற்றி என்று போற்றுகின்றார். தேவர்கள் 7 வகை தோற்றத்திலும் சிறந்தவர்கள். ஆனால் சிவபெருமானிடம் கொண்ட அடிமை திறத்திலே அடியவர்களே உயர்ந்தவர். எனவே அண்டருக்கு அரியாய் போற்றி என்றும், அந்த தேவரை விட மக்கள் பிறப்பு ஒருபடி குறைந்தது என்றாலும், இந்த மக்கள் பிறப்பிலே சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு அந்த சிவன் அடியவர்களுக்கு பெருமான் எளிவந்து அனுக்கிரகம் செய்வார் என்பது குறித்து அடியவருக்கு எளியாய் போற்றி என்று அருளுகின்றார். வன் தமிழ் பாண்டி நாடு வாழ மண் சுமந்தாய் போற்றி என்று போற்றுகின்றார். வேத சிரசுகளாகிய உபனிஷத்துக்களும் அறிந்து கொள்ள முடியாத அருமை திருமுடி எம்பெருமானின் திருமுடி. அந்த அரிய திருமுடி மேல் வேத சிரசுகளாகிய உபனிஷத்துக்களும் அறிந்து கொள்ள முடியாத எம்பெருமானின் அரிய திருமுடி மேல் பாண்டிய நாட்டு மண்ணை எம்பெருமான் சுமந்து அருளிய பெரும் பேற்றை பெற்றுள்ளது பாண்டிய நாடு மட்டுமே. எனவே பாண்டிய நாட்டில் இருப்பவர்களே பதிப்பொருள் நிச்சயம் பூண்டு நிரதிசய இன்ப வாழ்வு அடைவதற்கு உரியவர் ஆவார்கள் என்பது பற்றி வன் தமிழ் பாண்டி நாடு வாழ மண் சுமந்தாய் போற்றி என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றுகின்றார்கள். திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளாக உத்தமோத்தம ஞானதேசிகனாக எழுந்தருளிய போது தம் திருமேனி அழகை முதலிலே காட்டி வசீகரித்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை வசீகரித்து பின்னர் திருவடி தீட்சை செய்து ஆட்கொண்டு அருளினார். எனவே இத்திருப்பாடலிலே எம்பெருமானின் திருமேனியை முதலிலே போற்றி அதன் பின்னர் தம்முடைய சென்னி மீது முண்டகத் திருத்தாள் வைத்த முத்தனின் திருவடிகளை அடுத்ததாக போற்றுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அடுத்த திருப்பாடல் போற்றி என்று இன்னவாறு புகன்று அவர் முடிமேல் செங்கை ஏற்றி அங்கு இனிய கூறி எழுக என எழுந்த பின்னர் நீற்றையும் புனைந்து ஞான நிறையருள் பார்வை நல்கி வீற்றிருந்த அன்பர் கூட்டம் விளங்கினர் களங்கமில்லார். அடிமையை தேவரீர் பாதுகாத்து அருளுக என்று இந்த பிரகாரம் ஸ்தோத்திரம் செய்த திருவாதபுரீஸ்வரராகிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிரசின் மீது கருணையே உருவான அந்த ஞானாசிரியர் தமது அருமை திருக்கரத்தை வைத்து ஹஸ்த மஸ்தக சம்யோகமாகிய ஸ்பர்ஷ தீட்சை செய்தருளினார். சிவ ஹஸ்த மஸ்தக சம்யோக தீட்சை என்ற ஸ்பர்ஷ தீட்சையானது ஸ்பர்ஷன வேதியினாலே தாமிரம் முதலான உலோகங்கள் களிம்பு நீங்கி தங்கம் ஆவது போல ஆச்சாரியர் தமது திருக்கரத்தை சிவபெருமான் திருக்கரமாக பாவித்து அவ்வண்ணமே அர்ச்சனை செய்து அதனை சீடனுடைய சிரசிலே வைத்து பாசத்ரயத்தை நீக்கி சிஷ்யனை சிவமாக்குவதே சிவஹஸ்த மஸ்தக சம்யோகமாகிய ஸ்பர்ஷ தீட்சை ஆகும். இதை இங்கே கடவுள் மாமுனிவர் இந்த திருப்பாடலில் குறிப்பிடுவதன் மூலம் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் சைவாகமங்களிலே விதந்து கூறப்படும் 7 வகை தீட்சைகளையும் திருவாதவூரடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆகிய தமது சீடருக்கு செய்து அருளினார் என்பதை நாம் உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி அமைக்கின்றார். அப்படி ஸ்பர்ஷ தீட்சை செய்தருளி தமது அருமை திருக்கரத்தினாலே ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் விபூதியையும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருநெற்றியிலே தரித்து ஞானத்தை முருகுவிக்கும் பூரண கிருபாநோக்கமும் செய்தருளினார். அங்கே சத்கார வச்சனங்களை திருவாய் மலர்ந்தருளி
அன்பனே நீ எழுந்திரு என்று ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளி வந்த அந்த சிவ பரம்பொருள் அருளிச் செய்த பின்னர் நிர்தோஷராகிய திரு வாதவூரடிகள் 999 பேர் என்ற தொகையுடைய திருத்தொண்டர் கூட்டத்தின் உள்ளே இருந்து விளங்கினார். அன்பர் கூட்டத்தின் உள்ளே ஒருவராக விளங்குவதற்கு தகுதி களங்கமில்லாமல் இருத்தல். எனவே அந்த தகுதியை கூறி அன்பர் கூட்டத்து ஒருவராக இருந்தருளினார் என்று இத்திருப்பாடலிலே வருகின்றது. களங்கமில்லாதவர் என்றால் பாசபந்த வலிமையாகிய தோஷம் நழுவ சுத்தராக இருத்தல் என்று பொருள். இந்த இடத்திலே திரு வாதவூரடிகள் பெருமானுக்கு பரமாச்சாரியார் செய்த தீட்சை சிவதர்மினி தீட்சை என்று சிவாகமம் வல்லவர்கள் கூற அதை கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிகழ்ந்த பின்னர் ஆதி மத்திய அந்த ரஹிதராகிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அதன் பின்பு தம் அடியார்களை நோக்கி அருளுகின்றார். யாம் உத்தேசித்து வந்த தீக்ஷா கர்மங்களையெல்லாம் இனிது முடித்து கொண்டோம். நல்ல கைலாசகிரியில் வசிக்கும் நம் அன்பர்களெல்லாம் நமது விளங்குகின்ற உருவத் திருமேனியை நேரே தரிசிக்க விரும்பி நம்மை அந்த கைலாசகிரியில் அன்போடு தியானிக்கின்றார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி மிகும்படி யாம் இனி அவ்விடத்து தவறாது விரைந்து செல்லுதல் வேண்டும் என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளாக எழுந்தருளியிருக்கின்ற சிவ பரம்பொருள் தம் திருச்சந்நிதியின் முன்னே இருக்கின்ற அடியார்களிடம் இவ்வாறு அருளுகின்றார். மேலும் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார், நீங்கள் இன்பத்தோடு இங்ஙனம் வாழ்ந்திருங்கள், நாமும் கைலாசகிரிக்குச் செல்வோம் என்று ஸ்ரீ பரமாச்சாரியார் திருவாய் மலர்ந்து அருள, அன்பே உருவாகிய திருத்தொண்டர்களெல்லாம் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருமொழியினை கேட்டு ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருச்சந்நிதியிலே வணங்கி வலம் வந்து பல ஸ்தோத்திரங்களையும் செய்து ஸ்துதித்து, சுவாமி அடியேங்கள் தேவரீரது பிரிவை சகித்து கொண்டு இருக்க முடியாது என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள். தேவரீர் அடியேங்களை கைவிடுகின்றீரோ என்று வருந்தினார்கள், அழுதார்கள், அயர்ந்தார்கள். பரிந்து அழும் அடியார் தம்மேல் பரமனும் அன்பு கூர்ந்து வருந்துவது ஒளிமின், இந்த மணமலி குருந்த நீழல் பொருந்திய தெய்வ பீட்டம் பொலிவோடு குயிற்றி மீதே திருந்திய மறையும் தேடும் நம் பதமாகச் செய்து, தாங்கரும் அறந்தை நீங்கி யாமெனும் தன்மை கண்டு நீங்கரும் அன்பினாலே நித்தலும் நயந்து இறைஞ்சி ஈங்கருள் மனத்தரெல்லாம் அமர்ந்திரும் ஒரு நாள் இந்த தீங்ககள் பொய்கையோடு செழுந்தழல் வந்து தோன்றும். எழுந்தழல் விளைந்த போதில் யாவரும் தடத்தினோடு விழுந்து பின் எய்தி நம்பால் விடுக நும் கவர்ச்சி என்று தொழுந்தவம் இயற்றும் தொண்டர் சூழ்ந்து பின் செல்ல மெல் செழுந்திரு கையிலை நாடிச் சென்றனர் தில்லை நாதர் என்பவை கடவுள் மாமுனிவர் அமைக்கின்ற வரிசையான திருப்பாடல்கள். தாம் திரு கைலாசகிரிக்கு மறுபடியும் எழுந்தருளுகின்றோம் என்று ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்த உடனேயே அத்துணை அடியார்களும் திருத்தொண்டர்களும், சுவாமி அடியேங்களால் தங்களது பிரிவை சகித்து கொண்டு இருக்க முடியாது, எம்மை கைவிட்டு விட்டீர்களோ சுவாமி என்று வருந்தினார்கள், அழுதார்கள், கதறினார்கள். இவ்வாறு மனம் வருந்தி மேலும் மேலும் அழும் தம் அடியார் மீது ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னையினும் மிக்க அன்பு கூர்ந்து, நீங்கள் வருந்தாதீர்கள் என்று அருளி மேலும் அருளுகின்றார். மனம் மிகுந்த இந்த குருந்த மர நீழலிலே தெய்வத்தன்மை வாய்ந்த ஒரு பீட்டிகையை அழகோடு செய்து, அப்பீட்டிகையின் மீது திருத்தமாகிய வேதங்களும் இன்னும் தேடும் நம்முடைய பாதங்களை நிர்மாணியுங்கள். சகித்தற்கரிய இத்துன்பத்திலிருந்து நீங்கி அத்திருவடிகளை நாமே என்று பாவனை பண்ணி நீங்குதற்கரிய அன்பினாலே நாள்தோறும் விரும்பி வணங்கி நம்மாட்டு பொருந்திய மனத்தை உடைய நீங்களெல்லாம் இங்கே இனிதாக இருங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளி அங்கே அருகிலே இருக்கின்ற ஒரு பொய்கையை சுட்டிக்காட்டி ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார். தீங்கற்ற இந்த பொய்கையிலே ஒரு நாள் செம்மையாகிய அக்னி வந்து தோன்றும். அந்த பொய்கை ஞானாக்னி தீர்த்தம் என்று திருப்பெருந்துறையிலே இன்னமும்
திருக்காட்சி தருகின்றது. அப்படி இந்த பொய்கையிலே ஞானாக்னி ஒரு நாள் தோன்றும். அப்படி தோன்றும் போது அந்த பொய்கையிலே ஜுவலிக்கின்ற அக்னியிலே புகுந்து நீங்கள் எல்லோரும் நம்மை அடைவீர்கள். அப்போது நம் பிரிவு என்கின்ற துன்பத்தை முழுவதும் நீங்கள் நீங்குவீர்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள். இவ்வாறு திருவாய் மலர்ந்து அருளியவுடன் தம்மை சூழ்ந்திருக்கின்ற திருத்தொண்டர்களெல்லாம் வீழ்ந்து வணங்கி ஸ்தோத்திரம் செய்து கண்ணீர் பெருக நிற்க ஸ்ரீ கைலாசபதியான சிவ பரம்பொருள் அங்கே ஸ்ரீமத் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிய அந்த எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் இவ்வாறு திருவாய் மலர்ந்து அருளி அனுக்கிரகம் செய்தார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.